தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் தமிழகத்தில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் நாமக்கல் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி மற்றும் முன்னாள் அமைச்சர் சரோஜா ஆகியோரின் தலைமையில் வர்த்தக அணி செயலாளர் ராகா தமிழ்மணி, பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர், முன்னாள் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில், எரியுது பெண்கள் வயிறு எரியுது, ஏழைகளின் வயிறு எரியுது, திமுக ஆட்சியில் சாராயம் எளிதாக கிடைக்கிறது என்றும், அதேபோல் வீதிக்கு வீதி கஞ்சா மற்றும் சந்து கடைகள் இயங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழகமே இருண்டு போச்சு என்றும் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிகழ்வில் கொட்டாம்பட்டி ஒன்றிய குழு உறுப்பினர் ஸ்ரீபாலன், அக்கியம்பட்டி ஒன்றிய அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், சேந்தமங்கலம் பேரூர் கழக செயலாளர் ஆனந்தகுமார், காலப்பநாயக்கன்பட்டி பேரூர் கழக செயலாளர் ராஜா, துத்திக்குளு முன்னாள் தலைவர் ராமசாமி, அக்கிம்பட்டி ஜனார்த்தனன், ஆர்பி புதூர் ஆயிரத்தில் ஒருவன், வாழவந்தி முன்னாள் தலைவர் சத்யா, கல்குறிச்சி குணசேகரன், பள்ளிப்பட்டி அருண், சோஃபியா முருகேசன், பேலுக்குறிச்சி ராமசாமி, வெட்டுக்காடு துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சேந்தமங்கலம் சரவணன்.